இன்றைக்கி நம்ம அழகப்பபுரம் பக்கத்தில் இருக்கிற சனா நர்சரிங்கிற நர்சரி கார்டனுக்கு வந்தோம். கொஞ்சம் நமக்கு பூஞ்செடியும் பழச்செடிகளும் வேணும்ன்ட்டு எடுக்க வந்தோம். அதை அந்த நர்சரியை மக்களை கொஞ்சம் சுற்றி காட்டலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, வந்து உங்களுக்கு தேவையான செடிகள்லாம் எடுக்கலாம். குறைஞ்ச ரேட்டில் தான் தர்றாங்க, ரேட்டு கம்மி தான், பேசி வாங்கிக்கலாம். என்ன? ஆமாம், அது அவங்கவுங்க பேச்சு திறமை போல் பேசி கன்று ரேட்டு குறைச்சியோ கூட்டியோ வாங்கிக்கலாம். அது அவங்கவுங்க பேச்சு திறமையில் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்லா நல்லா ஒரு டீசெண்டான ரேட்டு தான், ஒன்றும் மோசமான ரேட்டு கிடையாது. பரவாயில்ல, ஓகே தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி தென்னங்கன்று, அது பார்த்திங்கன்னா செவ்வழனி மரம், கட்டை நட்டை குட்டை நட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இதெல்லாம் மாமரம். இதுலேயே உங்களுக்கு களப்பாடு, பங்கனப்பள்ளி, பெங்களூரு அப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான அழகு செடிகள், உங்களுக்கு வீட்டு வராண்டாவில் வச்சுக்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் அது பெரிய நர்சரி. நெல்லி மரம், பலாமரம், அப்படி நிறைய வெரைட்டிகள் இருக்குது. வந்தீங்கன்னா பார்த்து ரேட்டெல்லாம் குறைச்சி தருவாங்க, வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. நான் பதிவாக அங்கே தான் வருவேன். நம்ம இதுக்கு முன்னொருக்கா மல்லி செடி எடுக்க வந்தோம், அதுக்கு முன்னொருக்கா தென்னங்கன்று எடுக்க வந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் பிச்சிக்கன்னும், கொஞ்சம் 2-3 சப்போட்டா, அந்த கொய்யா, 2-3 மாங்கன்று அதெல்லாம் எடுக்க வந்திருக்கோம். அப்படியே சரி, நம்ம மக்களுக்கும் கொஞ்சம் இந்த நர்சரியை சுற்றி காட்டுவோமே அப்படின்ட்டு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தேன். பாருங்கள், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க. ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, பார்த்திங்களா, மரத்துலேயே நல்லா காய்ச்சி கிடக்குது. இது வாட்டர் ஆப்பிள், மற்ற ஆரஞ்சு, எலுமிச்சை எல்லாமே இருக்குது. இது ஒரு ஊருக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்கு அவுட்டர் ஏரியாவும் கிடையாது. பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். மாவு இதெல்லாம் வந்து நல்ல ஒட்டு மாவுகள். பாருங்கள், மாவு பார்த்திங்களா, மாமரம் எவ்வளோ சின்னதுலேயே காய்ச்சிருக்குதுலாம் ஒட்டு, எல்லாம் களப்பாடுன்னு போட்டிருக்கு. எல்லாம் பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்தா வாங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.